வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு மார்கழி 27ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 11ஆம் தேதி ஆண்டாளுக்கு உகந்த நாளான கூடாரவல்லி. கூடாரவல்லி அன்னைக்கு ஸ்பெஷலா பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம் அக்கார வடிசல். இந்த அக்கார வடிசலை ட்ரெடிஷ்னல் மெத்தட்லயும் பண்ணலாம். ஏன்னா கோவில் எல்லாம் அப்படிதான் பண்ணுவா. வெங்கல பானையில பண்ணும்போது ரொம்ப நேரம் கிளறிண்டே இருக்கணும். கிளறி கையும் வலிக்கும், கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டைம் ரொம்ப அதிகமா எடுக்கும். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த அக்கார வடிசல ரொம்ப குவிக்கா, அதாவது 15-20 நிமிஷத்துக்குள்ள அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட், டெக்ஸ்டர், பிளேவர், கலர் எதுவுமே மாறாம ஈஸியா இப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஒன் பாட் ரெசிபியா அதை நம்ம பண்ணும்போது 15-20 நிமிஷத்துல பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும். கூடாரவல்லி அன்னைக்கு இந்த அக்கார அடிசல் பண்ணி நைவேத்தியம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே இது பண்ணுவா. டேஸ்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ரொம்ப ஈஸியா ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள அக்கார அடிசல் பர்ஃபெக்டா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அக்கார அடிசல் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1/4 கப்பு பைத்தம்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டு எடுத்து லேசா கலரும் மாறி இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 கப்பு பச்சரிசியை சேர்த்துக்கலாம். இந்த கடாயோட ஹீட்லயே லேசா அந்த அரிசியும் வறுத்துப்போம். இந்த அரிசி தொட்டா சூடாகும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்துல அக்கார அடிசல் பண்ண போறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி அளந்த அதே கப்ல 2 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். அதே கப்ல 8 கப்பு பால், இது காய்ச்சின பால், இதுவும் இந்த பாத்திரத்துல விட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா குங்கும உப்பு சேர்த்துடலாம். இந்த பால் தண்ணியும் சேர்ந்து கொதிச்சு வரட்டும். பால் பாருங்க நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சாச்சு. நம்ம வறுத்து வச்ச அரிசி பருப்பு நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பால் காயிற வரைக்கும் இது ஊறினா போதும். தண்ணி ஃபுல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இந்த பால்ல சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அடியில தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த பால், அரிசி, பருப்புலாம் இருக்குல்ல, இந்த பாத்திரத்தை நம்ம குக்கர்ல இறக்கிடலாம். டோட்டலா நம்ம அக்கார அடிசல் பண்றதுக்கு நம்ம இந்த கப்ல 1 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு நமக்கு நெய் தேவைப்படும். இது ஒரே டைமா நம்ம விடாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கணும். இப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதுல விடுறேன். குக்கர் மூடிட்டு 7-8 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம அரிசி அளந்த கப்ல 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி பாருங்க சூடாயிட்டு இருக்கு. அதே கப்ல 3 கப்பு வெல்லம் நல்லா அப்படி மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கணும். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இது போல ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். பாகு எதுவும் வரணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் கொதிச்சு திக்காகணும். பாருங்க, 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு திக்கா எடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை தண்ணி கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடியை திறந்துடலாம். இந்த குக்கர்ல வச்சுக்கிற இந்த பவுல நம்ம வெளியில எடுத்துக்கலாம். விசில் வரும்போது பொங்கி வழியாம இருக்கிறதுக்காக நம்ம ஒரு போர்க்கு போட்டிருந்தோம். கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, நல்ல வெண்ணெய் போல வெந்திருக்கு. நம்ம விட்ட பால் ஃபுல்லா இந்த சாதம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு திக்கா இருக்கு பாருங்க. 2 கப்பு சூடான பால் விடலாம். கலந்து விட்டுக்கலாம். இது கொதிச்சு வரட்டும். பால் விட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு கிரீமியா வந்திருக்கு. நம்ம வெல்லத்தை கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா, அது நல்லா சூடு ஆறிடுத்து. ஃபில்டர் பண்ணி இந்த அக்கார அடிசல்ல நம்ம சேர்த்துக்கலாம். சூடு ஆறினதுனால நல்லா பாருங்க திக்கா எடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் கிரஷ் பண்ணிட்டு பவுடர் மாதிரி இருக்கும். ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். கொஞ்சம் ஜாதிக்காயை கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். கம்மியா தான் நான் சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். ஸ்டவ் ஃப்ளேமை நம்ம சிம்ல வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு கொதி வர ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம்.
நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு லேசா செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி லேசா செவந்து வரும்போது கொஞ்சம் திராட்சை இதையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுப்பட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அக்கார அடிசல இந்த முந்திரி பருப்பு திராட்சையை நம்ம சேர்த்துக்கலாம். அக்கார அடிசல் ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. மீதி இருக்கிற நெய்யை கடைசியா மேல அப்படி விட்டுடலாம். இப்ப சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுவோம். அக்கார அடிசல் ரொம்ப குவிக்காவும் அதே நேரம் ரொம்ப பர்ஃபெக்டாவும் அமைஞ்சிருக்கு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். நல்ல கிரீமியா ரொம்ப பிரமாதமா இருக்கு. மகா தேவாமிரதமா இருக்கு. நல்ல பால் அந்த நெய் வாசனையோட அதோட நம்ம பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாமே சேர்த்திருக்கோமா. நல்லா அப்படி கோவில் பிரசாதம் மாதிரி ரொம்ப பிரமாதமா இருக்கு. அக்கார அடிசல் பண்றதுக்கு நம்ம அரிசி பழைய அரிசியா எடுத்துக்கணும். நம்ம சேர்க்கக்கூடிய பால் நல்லா ஃபுல் ஃபேட் மில்கா இருந்ததுன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். பழைய அரிசியா இருந்ததுன்னா நம்ம விடுற பாலை அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்ப டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். டெக்ஸ்டரும் நல்லா கிரீமியா வரும். 1 கப்பு அரிசிக்கு 10 கப்பு அளவுக்கு கண்டிப்பா பால் தேவைப்படும். அந்த அளவுக்கு அது பால்லயே வேகும் போது அந்த அக்கார அடிசலுக்கான ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். எவ்வளவு நம்ம அரிசி எடுத்துக்கிறோமோ ஈக்குவலா அதே அளவு நம்ம நெய் எடுத்துக்கணும். அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா நடுவில் நம்ம விட்டுட்டே வரணும். அரிசி பால்ல வேகிறதும் அந்த நெய் சேர்க்கறதும் இந்த ப்ரப்போர்ஷன் எப்பவுமே கரெக்டா இருக்கணும். அப்பதான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு வெல்லம் கரெக்டா இருக்கும். இந்த ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 கப் கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லத்தை உருக்கி அது கொஞ்சம் ஆற வச்சிடணும். சூடான வெல்லத்தை நம்ம அந்த பால்ல விட்டோம் அப்படின்னா திரிஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கும். வெல்லம் நல்லா டார்க் கலரா இருக்கிற மாதிரி நல்ல பாகு வெல்லமா நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா டேஸ்டும் இந்த வாசனையும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். கலரும் நல்லா டார்க்கா வரும். முந்திரி திராட்சை அதெல்லாம் சேர்த்துக்கிறது நம்ம விருப்பம் தான். நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஜனவரி 11ஆம் தேதி கூடாரவல்லி அன்னைக்கு இந்த அக்கார அடிசல் நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப குவிக்கா ஆயிடும். டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.